மக்களே இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இதுக்குள்ளே நிறைய அரசியல் இருக்குங்க. செங்கோட்டையன் அவர்கள் வந்தாங்க, அப்படியே பார்த்தாங்க, கடந்து போயிட்டாங்க, அப்பா அவருக்கு அவ்வளோ பேர் வந்து வரவேற்றாங்க, அப்படி மட்டும் இந்த செய்தியை பார்க்காதீங்க மக்களே. தாவேக்காவோட பலம் என்ன அப்படிங்கிறது நேற்றைய தினம் கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையன் அவர்களும் ஆழமாக புரிஞ்சு பார்ப்பல. அதே நேரத்தில் திமுக அதிமுக இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலையெல்லாம் மிரண்டு போய் உட்காந்துருக்கு. என்னப்பா இது, பொறுப்பு வாங்கிட்டு வந்தவருக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க, யாருப்பா இவங்க, விஜய் அப்படிங்கிற அந்த ஒத்த சொல்லாடல் பின்னாடி இவ்வளோ பெரிய பவர் இருக்கா அப்படிங்கிறத நேற்றைய தினம் அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் உணர்ந்திருப்பாங்க. நான் இதை ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக கன்வே பண்ணிட்டு போகலான்னு தான் நினச்சேன். ஆனால் இது பின்னாடி இருக்கக்கூடிய நுண் அரசியலை நம்ம தான் பேசணும். ஏன்னா நமக்கு எதிராக நிறைய அவதூறு பரப்பும் போது அந்த அவதூறு அத்தனைக்குமே இந்த தரமான செய்கையை வச்சு பதிலடி கொடுத்தோம்னு வச்சுங்களேன், அந்த பதிலடி நெத்தி அடியாக இருக்கும். அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மூத்த பத்திரிகையாளராக ஒரு சில பேர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்கல்ல, நமக்கு எதிராக அது சரியில்லை, நமக்கு எதிராக இது சரியில்லைன்னு சொல்லி பேரை சொல்லி அவங்கள மீண்டும் மீண்டும் அடையாளப்படுத்த விரும்பலை. அந்த மூத்த பத்திரிகையாளர்களுக்கு இந்த வீடியோவை நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஏன் இதை நம்ம இவ்வளோ பெருசாக எக்ஸைட் பண்ணி பார்க்குறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது யாருமே முதல்ல எதிர்பார்க்கல. கட்சிக்காரனா நானும் எதிர்பார்க்கல, நீங்களும் எதிர்பார்க்கல. ஏன் அந்த வரவேற்பு கிடைச்ச செங்கோட்டையன் அவர்கள் கூட இந்த விஷயத்தை எதிர்பார்த்துருக்க மாட்டார். அப்படிப்பட்ட வரவேற்பு அவர் கிடைச்சிருக்கு. இது முதல்ல பிளான் பண்ணதே கிடையாது. அவர் பாட்டு வழக்கமாக தன்னுடைய வேலையை பார்க்கறதுக்காண்டி கோயம்புத்தூர் வந்திருக்காரு. கோயம்புத்தூர் வந்த அவருக்கு அன்பிளானடாக இவ்வளோ பெரிய க்ரௌடு அவரை வந்து வரவேற்று கூட்டு போனதை அவர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டார். நெகிழ்ந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தமிழில் ஒரு வார்த்தை அதிகமாக பயன்படுத்துவாங்க. அந்த வார்த்தை தான் இங்கே சரியா இருக்கும். என்னப்பா அது பிளானடா அன்பிளானடா, எனக்கு நீ சொல்றது எனக்கு புரியலன்னா, ஒரு தலைவர் இங்கே வரப்போறார் அப்படிங்கிறது முன்கூட்டியே தெரியுதுன்னா அது எத்தனை நாளைக்கு முன்னாடி தெரியுதோ அதை பொறுத்து அங்கே கிரௌடு கூடுறது பெரிய விஷயம் கிடையாது. இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இங்கே போறாரு, எடப்பாடி பழனிசாமி 30ஆம் தேதி வந்து செங்கோட்டையன் அவர்கள் ஊருக்கு போறாங்க. இது நமக்கு 5 நாள் முன்னாடியே தெரியும். இந்த பக்கம் வேற சில அரசியல் தலைவர்கள் யார் யார் எங்கெங்க எப்பப்போ போறாங்க அப்படிங்கிறது முன்கூட்டியே தெரியும். முன்கூட்டியே தெரிஞ்சு அவ்வளோ பேர் பிளான் பண்ணி அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா அது பெருசாக நம்ம எக்ஸைட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது முன்கூட்டியே தெரிந்த தகவல். திடீர்னு ஒரு செய்தி பரவுது, உடனடியாக இங்கே இவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க. இவ்வளோ பேர் வந்து நிற்கும் போது அந்த மனுஷன் மிரண்டு போய், என்னப்பா இது இவ்வளோ பேர் வந்து நிற்கிறீங்க, யாருப்பா நீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த கிரௌட்ல இருந்த அத்தனை பேரும் வெள்ளச்சட்டை போட்டு அவரே சொல்லியிருப்பாரு, இந்த கிரௌட்ல நான் பார்த்த கூட்டத்தில் அத்தனை பேரும் முடி யாருக்குமே நிறைக்கல, அவ்வளவு பெரிய யங்ஸ்டர் கூட்டம் ஒரு மூத்த அரசியல்வாதியை வரவேற்று கூட்டு போற நிகழ்வு இதுவரைக்கும் தமிழக அரசியல் களத்தில் பெருசாக பார்த்தது கிடையாது. நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, தலைவர் விஜய் அப்படிங்கிறது ஒரு மந்திர சொல். அந்த மந்திர சொல்லுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய பலம் இருக்கு அப்படிங்கிறது நேற்றைய தினம் மூத்த பத்திரிகையாளர்கள், திமுக அதிமுக இருக்கக்கூடிய மூத்த அரசியல்வாதிகள் உட்பட அத்தனை பேரும் தெரிஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத நான் இங்கே சொல்றேன். நீங்க ஒரு கிரௌடை ரொம்ப பெருசா திட்டமிட்டு பிளான் பண்ணி பணம் கொடுத்து அதுக்கப்புறம் முன்னாடி டீ காபி கொடுத்து கோழி பிரியாணி கொடுத்து நீங்க கூட்டணும். நாங்க அறிவிக்காமையே இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்கோம். இந்த கூட்டம் ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டம் கிடையாது, ஒரு மூத்த அரசியல்வாதியை பார்க்க வந்த கூட்டம், ஒரு மூத்த அரசியல்வாதி எடுத்த நிலைப்பாட்டை ஆதரிக்க வந்த கூட்டம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுங்க. நடிகரை பார்க்க வந்த கூட்டம், நடிகரை பார்க்க வந்த கூட்டங்கிற ஒரு ஆதரவாளர் கூட்டத்தை நடிகரை பார்க்க வந்த கூட்டம் அப்படிங்கிற கொச்சைப்படுத்துற அரசியல் இங்க ரொம்ப தீவிரமா நடந்துச்சு. அது அத்தனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா செங்கோட்டையன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பு அப்படிங்கிறது மிக 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 முக்கியமானதா நம்ம பார்க்கணும். இது நம்பர் 1. நம்பர் 2, தாவேக்கால கட்டமைப்பு இல்லை, தாவேக்கால கட்டமைப்பு இல்லை. இந்த செய்தியை நீங்கள் நிறைய பேர் நிறைய இடத்துல சொல்லி கேட்டிருப்பீங்க. நான் முன்னாடியிலேருந்து ஏறத்தாழ பல்வேறு வீடியோக்களில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2,95,580 பேர் நம்ம கட்சியில் பொறுப்பில் இருக்காங்க. நம்ம கட்சியில் ஏன் திமுக அதிமுக நம்மளை பார்த்து மிரண்டு போய் உட்காந்துருக்குன்னா, மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய அதே கட்டமைப்பு நம்ம கட்சியில் இருக்குது, மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய பூத் கமிட்டி பீப்புள்ஸ் நம்ம கட்சியில் இருக்காங்க. அதனால தான் இவங்களாம் மிரண்டு போயிட்டு இருக்காங்கிறத நான் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் யாருமே அந்த விஷயத்தை, அந்த மூத்த பத்திரிகைகள் யாருமே அந்த விஷயத்தை நம்பவே மாட்டாங்க. நேற்றைய தினம் இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தியிருப்பாங்க. செங்கோட்டையன் அவர்கள் இங்கே வரப்போறார், அங்கே வரப்போறார், எங்கேயாவது கட் அவுட் வச்சு கூப்பிட்டாங்களா அல்லது சுவரொட்டி ஓட்டினாங்களா, எங்கே வரப்போறார், எப்படி வரப்போறார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. தெரியாமல் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜில் இவ்வளோ பெரிய கூட்டம் அங்கே கூடியிருக்குங்க. வேற எதுவுமே கிடையாது. கட்டமைப்பு இல்லைனா இவ்வளோ பெரிய க்ரௌடு எப்படியா கூடும்? எப்படி இவ்வளோ பேர் வருவாங்க அந்த இடத்துக்கு? ஒவ்வொருத்தங்களுக்கு தகவல் எப்படி இவ்வளோ வேகமாக போகும்? கட்டமைப்புனா வேற எதுவும் கிடையாது, இதுதான் கட்டமைப்பு. ஒரு செய்தி, ஒரு கட்சியோட செய்தியை கீழே இருக்கக்கூடிய நிர்வாகி லெவலுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான் கட்டமைப்பு. அந்த நிர்வாகி அந்த வேலையை செய்யறாதா அப்படிங்கிறத அந்த கீழேந்து வர்ற செய்திகள் அத்தனையும் மேலே எடுத்து போறதாங்க கட்டமைப்பு. வேற எதுவுமே கிடையாது. மேலேந்து ஒரு தகவல் கீழே போகணும், கீழேந்து ஒரு தகவல் மேலே வரணும், இவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இந்த விஷயம் இங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. ஏன்னா முன்னாடியே சொன்னபடி பிளான் பண்ண கிரௌடு கிடையாது. உடனடியாக மிக வேகமாக திட்டமிட்டு மிக வேகமாக அந்த செய்தி பரப்பப்பட்டு அன்னைக்கு வந்து அவ்வளோ பேரும் அந்த வண்டி அத்தனையுமே அவங்கவுங்க இடத்துல நிப்பாட்டிட்டு இந்த இடத்துல வந்து வரவேற்புக்கு வந்து நிற்கிறாங்க. இதில் பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவர் 12:30 அங்கே சென்னையில் ஃப்ளைட் ஏறி இருக்காரு. 1:45 கோவையில் அவர் இறங்கியிருக்கணும். இதுதான் அந்த
அந்த ஃப்ளைட்டோட அந்த டிராவல் டைமிங்கு. ஆனால் 1:45க்கு அந்த ஃப்ளைட் அங்கே இறங்கலை. ஏன்னா மோசமான வால்நிலை காரணமாக அந்த ஃப்ளைட்டு பெங்களூரு போயிட்டு பெங்களூருக்கு அப்புறம் தான் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கு. எத்தனை மணிக்கு வந்திருக்கு? 4:30 மணிக்கு 4:15 கிட்ட கோயம்புத்தூருக்கு வந்திருக்கு. ஸோ 1:40க்கு வர வேண்டிய ஃப்ளைட்டு 4:15க்கு வரும்போதும் இவ்வளோ நேரம் அந்த ஃப்ளைட்டு தாமதமாக வருதுன்னு தெரிஞ்சும் அவரோட பேச்சில் அவரே குறிப்பிட்டிருப்பாரு, ஃப்ளைட் வேறு ரொம்ப தாமதமாயிடுச்சு, இவ்வளோ நேரம் நின்று என்னை வரவேற்றீங்க, 4-5 மணி நேரம் நின்றுருக்கீங்க, இதெல்லாம் நான் எதிர்பார்க்காத ஒன்று, இந்த அன்புக்கு நான் என்றைக்குமே கடமைப்பட்டவனாக இருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லியிருப்பார். ஏன் இவ்வளோ நேரம் நின்றுருக்காங்கன்னா, மறுபடியும் சொல்கிறேன், இந்த மனுஷன் நமக்காண்டி வந்திருக்காரு, மூத்த அரசியல்வாதி, இவ்வளோ தூரம் ஒரு மிக முக்கியமான முடிவு எடுத்திருக்காரு. இந்த முடிவை நம்ம கண்டிப்பாக வந்து ஆரவாரம் செய்து கொண்டாடணும் அப்படிங்கிற அந்த ஒத்தை சிந்தனைக்காண்டி தாவேக்காக்கு பலம் சேர்க்கிற அந்த முயற்சியை தாவேக்காக்காரங்க கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்தும் விதமாக அந்த நிகழ்வு அத்தனையுமே நடத்தி முடிச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ தூரம் அந்த ஃப்ளைட்டு நேரடியாக வந்து எப்போ அவர் வர லேட் ஆகும் போலப்பா, போயிட்டு அப்புறமா வருவோம் அப்படின்னு கூட அங்கேருந்து யாருமே கலைஞ்சு போகல. அங்கே யாருமே கலைஞ்சு போகாமல் கடைசி வரைக்கும் அவருக்கு பக்கபலமாக துணையாக நின்றுருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய 3வது பாயிண்டாக இருக்குது. 4வது மிக முக்கியமான விஷயம், அதாவது எங்களுடைய மனநிலைக்கு ஏற்றபடி எங்கள் தலைவர் செயல்படுறதுனால தான் எங்கள் தலைவரோட ஒவ்வொரு முடிவையும் நாங்கள் இவ்வளோ தூரம் கொண்டாடுறோம். ஸோ செங்கோட்டையன் அவர்களோட அந்த கட்சியில் இணைந்த நிகழ்வை நான் பெருசாக கொண்டாடி இருக்கேன். என்ன மாதிரி தாவேக்கா தொண்டர்கள் நிறைய பேர் பெருசாக கொண்டாடி இருப்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? எங்களோட மனநிலையில் இந்த அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு தாவேக்கா போகக்கூடாது, தாவேக்கா நின்று தனியாக சம்பவம் பண்ணணும், ஏன்னா அதற்கான கெப்பாசிட்டி நம்மள்ட்ட இருக்குங்கிறத நாங்கள் நம்புகிறோம். ஸோ நம்ம தனியாக சம்பவம் பண்ணுவோம்னு சொன்னோம். என் தலைவனும் தனியாக சம்பவம் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தில் தனியாக நிற்கிறார். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இவ்வளோ தூரம் பணத்தை இழந்துட்டார், இவ்வளோ தூரம் இப்போ இதை பண்ணிட்டார், அதை பண்ணிட்டார், இவ்வளோ விஷயத்தை விட்டு வந்தோம். என் தொண்டரின் மனநிலை தனியாக நிற்கணும், நான் தனியாக நிற்கிறேன், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட எங்களோட கான்ஃபிடென்ட் எங்கள் தலைவர்கிட்ட அப்படியே பிரதிபலிக்குது. இந்த மாதிரி ஒரு முயற்சி நம்ம கட்சியில் யாரை சேர்த்தாலும் ஒரு மாதிரி க்ளீன் இமேஜ் இருக்கக்கூடிய ஒரு நபர்களை சேர்த்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம், நம்ம சொல்கிறோம். ஆதவோஜனா அவர்கள் மேலே எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டு இருக்குது, ஆனால் நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டு எதுவும் கிடையாது. இவர் வந்து லாட்ரி விற்கிறார், அதை பண்ணுறாரு, இதை பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதற்கான ஆதாரம் தரவு அதோட சேர்த்து தப்பு பண்ணுறான்னா தூக்கி அரெஸ்ட் பண்ண வாய் பேச மாட்டாங்க. அதிகாரம் வாங்கிட்டு தானே இருக்குது, வேலையை பாருன்னா வேலை பார்க்க மாட்டாங்க. இந்த பக்கம் சிடிஆர் அண்ணா எவ்வளோ தூரம் ஸ்கில்ஃபுல்லான ஒரு மனிதர். பரந்தூர் போராட்டம் இவ்வளோ தீவிரமாக தமிழ்நாட்டில் முன்னெடுக்கப்படுதுன்னா அதுக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறது சிடிஆர் அண்ணா தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ அவர் இது வரைக்கும் யாரையுமே மதிப்பு குறைஞ்சு பேசுனது கிடையாது, தவறாக பேசுனது கிடையாது, கத்தி கூட அவர் பேசி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு சில ஆளுமைகளை நம்ம கட்சியில் சேருங்கிறத நம்ம தொடர்ச்சியாக சொல்கிறோம். அதைத்தான் தலைவர் விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே செங்கோட்டையன் அவர்கள் 50 வருஷம் பொது வாழ்க்கை அவருக்கு இருக்கு. எம்ஜிஆர் அவர்கள் உள்ள வரும்போதே கட்சிக்குள்ள உள்ள வந்தார், அரசியலுக்குள்ள. இன்னைக்கு அடுத்த எம்ஜிஆர் வரும்போது அவர் கூட வந்து நின்றார். இவ்வளவுதான் யதார்த்தமானது. இந்த 50 வருஷத்துல இவர் மேல பெரிய குற்றச்சாட்டு எதுவுமே கிடையாது. அந்த குற்றச்சாட்டுகள் அத்தனையுமே அரசியல் ரீதியாக இருந்தாலும் 1-2 குற்றச்சாட்டு இந்த 50 வருஷத்துல இல்லாம இருக்காதுங்க. எந்த அரசியல் தலைவராக இருந்தாலும் அது நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டு கிடையாது. அதற்காண்டி இவர் சிறைக்கு போனாரு, சிறையில் உட்கார்ந்திருந்தார், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இவர் மேல ஒரு புகார் இருந்துச்சு, அந்த புகாரை அடுத்த அப்பீல போயிட்டு முடிச்சுட்டு வந்துட்டார். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி கட்சியில சேர்க்கக்கூடிய மனிதர்கள் எங்க மனநிலைக்கு ஏற்ற மனிதர்களை தலைவர் விஜய் அவர்கள் பார்த்து இந்த கட்சியில சேர்க்கும் போது தான் நாங்க கொண்டாடுறோம். என் தலைமை கொண்டாடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் தலைவரோட முடிவை நாங்கள் அத்தனை பேரும் இவ்வளோ தூரம் கொண்டாடுறதுக்கு காரணம் என்னன்னா, எங்களோட மனநிலைக்கு ஏற்றபடி எங்கள் தலைவர் முடிவெடுக்கிறார் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்போ அடுத்த பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் பண்ண போறாருங்கிறது எங்களுக்கு தெரியும். அடுத்து என்ன பண்ண போறாருன்னு தெரியும். இங்கே இதை நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியும். இவரை ஏன் சேர்க்கலாம் தெரியும், அவரையே நீக்கலாம் தெரியும். இது அத்தனைக்கும் காரணகத்தா இந்த பதில் அத்தனையுமே மேலே என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறது கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் வரைக்கும் ஒரு சீரா ஒரு தாட் ப்ராசஸ்ல பெருசா யோசிக்கிற மாதிரி ஒரு கட்சி இருக்குன்னா அது தாவேக்கா மட்டும்தான். என் தலைமை இந்த முடிவெடுத்தாலும் சரியா இருக்கும், என் தலைமை இந்த முடிவெடுக்கல் நடி சரியா இருக்கும், ஏன்னா என் தலைவன் சரியா முடிவெடுப்பார் அப்படிங்கிறது எங்க அத்தனை பேருக்கு தெரிஞ்சதுனால தான் இவ்வளவு தூரம் எங்க தலைவரோட முடிவை கொண்டாடி தீர்க்கிறோம். ஸோ செங்கோட்டையன் அவர்கள் வந்து அந்த கூட்டத்தை பார்த்து முதல்ல என்ன பண்ணுறதுன்னே அவருக்கு தெரிலங்க. ஆடி போன பிறகு அந்த கூட்டம் அத்தனையுமே, ஏன் இவரை பொலிட்டிஷியன் சொல்கிறேன்னா, அந்த கூட்டம் அத்தனையுமே ஒரு பெரிய செய்தியாக்குனார். பார்த்தீங்களா, கூட்டம் வந்துச்சு, பாய் காட்டிட்டு போல, அந்த கூட்டம் அத்தனையும் ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு இடத்துல நிப்பாட்டி அவங்களுக்காண்டி ஒரு உற்சாகமான ஒரு உரையாடலை கொடுத்துட்டு அடுத்து தன்னுடைய பணியை பார்க்க போனார். பார்த்தீங்களா, இதுதான் அரசியல்வாதி, இதுதான் அரசியல், இதுதான், வேற எதுவுமே கிடையாது. வேற சில மனிதர்கள் யாரும் அங்கே வந்திருந்தாங்கன்னா கூட்டத்தை பார்த்து கையாடிட்டு போயிருப்பாங்க. அந்த கூட்டத்துக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக ஒரு பேச்சை கொடுத்துட்டு போனார். பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறாருங்க செங்கோட்டையன், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ 5 மிக முக்கியமான தகவல்களை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.